Hi friends, welcome to VIP Vasni channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காரசாரமான மட்டன்ல குடல் எண்ணெய்க்கு வச்சு நம்ம எப்படி சுக்கா பண்ணலாம் அப்படினா இன்னைக்கு நம்ம வீடியோஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சண்டேவோட ஃபுல் மெனுவா இன்னைக்கு நான் கொடுத்திருக்கேன். ஒரு ஸ்பைசியான மிளகு ரசமும் அதே மாதிரி ஸ்பைசியான குடல் சுக்காவும் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறது தெரியும். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸில் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஆட்டோட குடல் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த குடலை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணாமல் கட் பண்ணாமல் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணி நம்ம எப்படி குக் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம ஆட்டு குடலில் இருக்கிற ஃபுல்லாக நம்ம குடலெல்லாம் எடுத்துக்கலாம். உள்ளே நமக்கு இருக்கும், நிறைய இருக்கும் நம்ம குடல். ஸோ அதெல்லாம் நம்ம இப்படி கொட்டினா நிறைய நமக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ எல்லா குடலையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். கடையில் நமக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு ஷாப்லேயே. அந்த க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்தாலும் நம்ம திரும்பி நம்ம வாஷ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே பண்ணாலும் நல்லா சுத்தமாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இந்த ஸ்மெல்லிங் எதுவுமே இருக்காது. ஸோ நல்லா கத்தியால் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே அந்த ஸ்கின்னு மேலே நமக்கு நிறைய இருக்கும் அழுக்கெல்லாம். ஸோ அந்த அழுக்க ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நிறைய தண்ணி ஊற்றி நம்ம குடலை தூக்கி நம்ம உள்ளே காமிச்சின்னா போதும், நமக்கு நல்லா நமக்கு போய்டும். அந்த அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகிடும். ஈஸியாகவே நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணலாம். எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லாயிருக்கும் நம்ம க்ளீன் பண்ணி நம்ம சாப்பிடும்போது. ஸோ அதனால் நல்லா வீட்டிலே நம்ம இதேமாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தண்ணியில் நல்லா எடுத்து வாஷ் பண்ணினா க்ளீனாக நமக்கு போய்டும். ஸோ அது இருக்கிற உள்ளே இருக்கிற பேர் பார்ட்ஸ் இது, அதையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நிறைய பேர் அந்த குடலுக்கு மேலே இருக்க அந்த ஸ்கின்னு தோல் மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த தோலெல்லாம் ஃபுல்லாகவே சுடுதண்ணில் ஊற்றி எல்லாத்தையும் பிரித்து நம்ம தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் போடவே கூடாது. ரொம்ப அதுதான் நமக்கு ஹெல்த்தியானது. ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு அந்த மேலே ஸ்கின்னில் இருக்கிற கெட்டது நமக்கு எல்லாமே நமக்கு க்ளீன் ஆகிடும். நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ நல்லா இதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டா நமக்கு உள்ளே எந்த அளவுக்கு இருக்காது, நமக்கு ஸ்மெல்லிங் இருக்காது சாப்பிடும்போது. ஸோ நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே இந்த குடலை கழுவுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையே நான்வெஜிடேரியன்லேயே. ஸோ இந்த குடல் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து நம்ம குழாயில் தண்ணி நம்ம லேசாக திறந்து விட்டுட்டு அந்த தண்ணி லைட்டாக ட்ராப் ஆகும்போது நம்ம அந்த குடலை அது உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக நம்ம பைப் மாதிரி எடுத்து இதே மாதிரி கீழே வரைக்கும் நம்ம ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா நமக்கு அழுக்கு ஃபுல்லாக க்ளீனாக வெளியில் வந்துடும். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் நம்ம இதே மாதிரி தண்ணியை ஃபுல்லாக விட்டுட்டு அதே மாதிரி நம்ம பிரித்து க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த பக்கமும் நமக்கு அழுக்கு ஃபுல்லாக வந்து இதே மாதிரி 2-3 டைம்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அழுக்கு நல்லா ப்ராப்பராக நம்ம க்ளீனாகி வந்துடும். ஸோ இதேமாதிரி இன்னொரு குடலையும் எடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு குடலாக நம்ம இதே மாதிரி எடுத்து க்ளீன் பண்ண போகிறோம். நல்லா க்ளீனாக சுத்தமாக எடு. இந்த மாதிரி பண்ணால் ஒரு சில பேர் வந்து கம்பு குச்சியை உள்ளே விட்டு அதை குடலை திருப்பி அப்படி கூட பண்ணுவாங்க. ஸோ 2 மெத்தடில் கூட பண்ணலாம் நம்ம. ஸோ நான் இன்றைக்கி இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி குழாயில் தண்ணி திறந்து விட்டு நம்ம இதே மாதிரி நம்ம கழுவினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடியும். ஸோ அதனால் இதே மாதிரி நம்ம கழுவி எடுத்துக்க போகிறோம். நம்ம இருக்கிற உள்ள எல்லா அழுக்கும் நம்ம க்ளீனாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதேமாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லா குடலையும் இதேமாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னையும் நம்ம கட் பண்ணி நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே நம்ம நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிருக்கேன். இப்போ நம்ம சுடுதண்ணியை நல்லா தண்ணி காய்ச்சின சுடுதண்ணியை நம்ம 2 தான் டிவைட் பண்ணிக்கலாம். ஏன் 2 தான் டிவைட் பண்ணியிருக்கேன்னா இந்த மேலே இருக்கிற அந்த தோல் பார்த்திங்கன்னா நமக்கு கழுவுறது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். அந்த குடல் பார்த்திங்கன்னா கொலன்னு இருக்குது. நம்ம கழுவும் போது கொஞ்சம் நிறைய ஸ்கிப்பாகி நம்ம கீழே விழுந்துடும். ஸோ இதை தனியாக நம்ம ஃபில்டர் மாதிரி பண்ணிச்சு நம்ம வாஷ் பண்ணி எடுத்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சக்கப்புறம் 2-3 டைம்ஸ் திரும்பியும் கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் எந்த ஸ்மெல்லுமே இருக்காது நமக்கு சமைக்கும் போது. ஸோ நான் எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் சமைக்கணும்னா இந்த மாதிரி 2-3 தடவை நிறைய தடவை வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஹாட் வாட்டர் ஊற்றுறதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா எந்த ஸ்மெல்லிங் இல்லாமல் நமக்கு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம குடலில் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம குக்கரில் எடுத்து நம்ம கழுவுன குடலில் ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 8 விசில் கிட்ட விடணும். அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் நம்ம குடல் ஃபுல்லாக நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா குடலில் நம்ம அள்ளி போட்டு குக்கரை மூடி ஒரு 8 விசில் விட போகிறோம். குடலுக்கு தேவையான அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சு 8 விசில் நம்ம விட போகிறோம். அடுப்பை ஸ்லோலே வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சு குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாம். 8 விசில் வரைக்கும் நம்ம அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம்.
இதே மாதிரி அடுப்பை ஸ்லோவில் வச்சு 8 விசில் கிட்ட வேக வைக்கணும். ஸோ அடுப்பை நான் ஸ்லோவில் வச்சு நல்லா வேக வைக்க போகிறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம். புளிலாம் நம்ம ஊற வைக்கணும். ஸோ அந்த ஒரு மெனு நம்ம என்னன்னு பார்க்கலாம். ரசத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்தாச்சு. புளி, 2 தக்காளி, தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, தனியா எடுத்திருக்கோம். இவ்வளோ தான் நம்ம ரசத்துக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம ரசம் வைக்க போகிறோம். நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு புளிப்போட ஒரு ஸ்பைசியான காரத்தில் நல்லாயிருக்கும் இந்த ரசம். மிளகு ரசம் ஸோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சளி எல்லாமே சரியாயிடும். நம்ம எடுத்து வச்சுக்க புளியும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம கையால் புழிஞ்சுட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஒரு ஃபைனாக ஆகிற வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவும் அரைக்க வேணாம், கொஞ்சம் குறையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ரசத்துக்கு. ஸோ நம்ம அரைச்ச விழுதெல்லாமே நம்ம ரசத்துலேயே சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே ஈஸியாக இருக்கும். டக்கு நமக்கு வேலை முடிகிற மாதிரி இருக்கும் இந்த ரசம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு நமக்கு, ஊற வச்ச நமக்கு புளி எல்லாமே. இப்போ நம்ம கையை விட்டு கரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கையை வச்சு நம்ம புளி, தக்காளி எல்லாத்தையும் நம்ம நல்லா கையாலே நல்லா கரைச்சிக்கலாம். கையால் கரைச்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு ரசம் சாப்பிடும் போது. ஸோ எதுவுமே நம்ம வந்து கையால் தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஹேண்டில் பண்ணால் தான் நமக்கு சாப்பிட்ற ஃபுட்டுமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம கையாலே நல்லா நம்ம தக்காளி, புளி நல்லா கரைச்சிக்க போகிறோம். அந்த போட்ட நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நம்ம சேர்த்து கரைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மிளகு, சீரகம் நம்ம அரைச்சி போடுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் ரசத்தை தாளித்து விட்டுடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்க காஞ்ச மிளகா, ஒரு 2 பூண்டு நசுக்கி வச்சுக்கணும். நசுக்கின பூண்டு, காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க ரசத்தில் நம்ம அப்படியே அதை நம்ம போட்டுக்க போகிறோம். வறுத்து வச்சுக்க எல்லாத்தையும் நம்ம ரசத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ரசம் நல்லா நம்ம ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொதிச்சா போதும். ரொம்ப கொதிச்சா டேஸ்ட்டு மாறிடும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொதிக்கும் போது நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தட்டை போட்டு மூடி வைக்கணும். ரசத்துக்கு இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். ரசம் ரொம்ப கொதிச்சிச்சுனாலே டேஸ்ட்டு மாறிடும். அதனால் லைட்டாக நம்ம முறை வரும்போது போதும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடணும். சாப்பிடும்போது நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம மணக்க ரசம் சூப்பராக இருக்கும், ரெடி ஆகிடும். தட்டு போட்டு மூடி இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். நம்ம அதுக்குள்ளே வந்து குடலில் சுக்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குடலுக்கு தேவையான சுக்கா பண்ணுறதுக்கு தேவையான அளவு நம்ம பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம தாளிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, வறுத்து எடுக்கிறதுக்காக தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நான் வறுக்கும் போது என்னென்ன போடுறேன், எவ்வளோ ரேஷியோன்னு நான் சொல்கிறேன். வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், தனியா, சோம்பு, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையுமே ட்ரையாக நம்ம ஒரு பேனில் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருக்க குடல் என்னாச்சுன்னு பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்ல குடல் குக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக நல்லா வெந்திருக்குது. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தெரியும். கையை வச்சு சப்போஸ் உங்களுக்கு வேகலை அப்படி டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அந்த குடலை வந்து ஒன்று நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கையில் வந்து நசுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை கொஞ்சம் நசுக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு வேகலைன்னா இன்னும் 2-3 விசில் கூட விட்டுக்கலாம். ஸோ எனக்கு நல்லா வெந்துருச்சு. சுக்கா பண்ணுறதுக்கு நம்ம வறுத்து எடுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம போட்ட பொருள்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு மசாலா சாப்பிடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம போட்டது எதுவுமே நமக்கு இல்லை, எல்லாம் நல்லா க்ளீனாக நமக்கு கிரைண்ட் ஆகிடுச்சு. சுக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க ஒவ்வொரு பொருளாக சேர்க்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகா,
அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கோம். ஸோ இது நல்லா நம்ம ஆயிலில் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுக்க நல்லா நறுக்கி சேர்த்துக்கிறோம். ஒரு 100 வெங்காயம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி நறுக்கி சேர்த்துக்கலாம். நறுக்கின வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்க விடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடணும். அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பவுட்ரு பண்ணி வச்சுருக்க எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க குடல் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியோடு தான் சேர்க்கணும். தண்ணி எடுத்துகிட்டு சேர்க்க வேணாம். நமக்கு தண்ணியில் தான் சத்து இருக்குது. அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணி வேஸ்ட் ஆக வேணாம். ஸோ அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தட்டு போட்டு நல்லா மூடி விடணும். ஒரு 15 மினிட்ஸை கிட்ட அடுப்பை நல்லா கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அந்த போட்ட குழம்புலாம் நம்ம போட்ட தண்ணியும் அந்த குடலும் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். அப்போ தான் நம்ம கரெக்டான பதத்தில் நம்ம ஆஃப் பண்ண முடியும் அடுப்பை. ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நமக்கு இன்னும் நிறைய இருக்குது. அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும். நம்ம வீட்டு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். அந்த வீட்டு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம கொதிக்க விடணும். அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். திரும்பியும் தட்டு போட்டு நல்லா மூடி நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தட்டை எப்படி கொதிச்சிருக்கு என்னன்னு. ஃபஸ்ட் நம்ம ஊற்றின தண்ணிக்கு இப்போவும் பாருங்கள் நமக்கு தண்ணி நல்லா நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நல்லா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்ஸாக நமக்கு கிடச்சிருக்குது. நமக்கு அப்படியே கிண்டிகிட்டே அப்படின்னா நமக்கு போக 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 நல்ல தண்ணி நல்லா ட்ரை ஆகிடும். நமக்கு அப்புறம் சுக்கா ரெடி ஆகிடும் நமக்கு குடலில். நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்ல ஒரு ஸ்பைசி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுக்கா. ஃபுல்லாக நமக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. லைட்டாக தான் இருக்குது தண்ணி. இப்படியே ட்ரை பண்ணிகிட்டே கிண்டிகிட்டே இருந்தால் நல்லா நமக்கு ட்ரை ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழையை தூவிடலாம். நல்ல ஒரு ஸ்பைசி நல்ல ஒரு காரசாரமாக நல்ல ஒரு குடலில் நீ சுக்கா எப்படி பண்ணலாம் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு காரசாரமான குடல் சுக்காவும் ஒரு ஸ்பைசியான மிளகு ரசமும் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வாரம் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக சுக்காவும் ரசமும் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.